அனைவருக்கும் வணக்கம். இந்த வாழ்க்கையில் ஒரு வாகனத்தை எடுத்துட்டோம், அதாவது ஒரு காரை எடுத்துக்கிட்டோம்னா பார்த்தீங்கன்னா, அந்த காருக்கு இன்ஜின், அந்த வாகனத்தினுடைய அந்த பாகங்கள், அதனுடைய வாகனத்தினுடைய ஒரு சீட்டு, கவர், இன்ஜின் எல்லாம் சேர்த்து தான் அது ஒரு காராக வடிவமைக்கப்படுகின்றது. அவை அனைத்தையும் தனித்தனியாக எடுத்து பிரித்து போட்டோம் அப்படின்னா அது ஒரு வாகனம் கிடையாது, ஒரு கார் கிடையாது. அப்போ எல்லாம் சேர்ந்து தான் ஒரு வாகனம், ஒரு கார்னு நம்ம சொல்கிறோம். அதே போல் தான் நாம் இந்த மனிதன் அப்படின்னு எடுத்துட்டோம்னாலே, நம்மகிட்ட என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உடம்பு, அந்த மனசு, அந்த மனதினுடைய அந்த உணர்வுகள், இவை அனைத்தையும் இயக்கக்கூடிய ஒரு சக்தி நிலை, ஒரு சக்தி. இது எல்லாம் சேர்ந்து தான் பார்த்தீங்கன்னா ஒரு மனிதன். இந்த மனிதனுக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நிறைய உயிரினங்கள்லாம் இருக்குது. அந்த உயிரினங்களில் எந்த உயிரினத்துக்கும் இல்லாத ஒரு தனித்துவம் நம் மனித ஜென்மத்துக்கு இருக்குது, மனித இனத்திற்கு இருக்குது. அதுதான் புத்தி, அந்த ஆறாவது அறிவு. எல்லா விலங்குகளுக்கும் 5 அறிவு தான் இருக்குன்னா, மனிதனுக்கு அந்த 6வது அறிவு புத்தி, எதையுமே யோசித்து பார்க்கக்கூடிய விஷயம், அந்த ஞானத்தை பெறுவதற்கான அந்த மனம், அந்த புத்தி நம்மகிட்ட தான் இருக்குது. வேறு எந்த ஒரு உயிரினங்களிடம் எதுவும் கிடையாது, நம்மகிட்ட ஒரு மனிதன்கிட்ட மட்டும்தான் இருக்குது. அதை இந்த பூமியில் நாம் வாழணும் அப்படின்னா, நல்லபடியாக மன அமைதியோடு, பிறருக்கு தொந்தரவு இல்லாமல் நாமும் ஒரு மன அமைதியோடு நல்லபடியாக வாழணும் அப்படின்னா, நாம் நம்முடைய அந்த உடலையும் மனதையும் எவ்வாறு இயக்க வேண்டும், நன்றாக பயன்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த விஞ்ஞானத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதை எவ்வாறு இயக்கணும் அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா, நாம் என்ன பண்ணலாம், இந்த உடல், இந்த மனதை நாம் என்ன பண்ணலாம், ஆரோக்கியமாகவும் மிகவும் அமைதியாகவும் நல்ல முறையாக நாம் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு நாம் இதை நல்லபடியாக பாதுகாத்து கொள்ளலாம். இதற்கு என்ன பண்ணணும், அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா, நம்முடைய முன்னோர்கள்லாம் இந்த உடலையும் மனதையும் எவ்வாறு ஆரோக்கியமாக பார்த்துக்கொள்வதற்காக ஒரு அறிவியல், ஒரு விஞ்ஞானத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கு தான் என்ன பண்ணுறோம், தியானம்னு சொல்கிறாங்க. தியானம், மூச்சு பயிற்சிகள்லாம் சொல்கிறாங்க. அதுக்கு தான் கற்றுக் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம என்ன பண்ணணும், கற்றுக்கிட்டு நம்ம அன்றாட வாழ்க்கையை நாம் தினமும் செய்ய வேண்டும். செய்யும் பொழுது தான் அந்த உடலாகிய அந்த உடலையும் மனதையும் என்ன பண்ணலாம், மூச்சு பயிற்சிகள்லாம் செய்வதன் மூலமாக இந்த உடலையும் மனதையும் அமைதியாகவும் ஆரோக்கியமாகவும் நாம் பார்த்து கொள்ளலாம், வைத்து கொள்ளலாம். இதுதான் முக்கியம். மக்களுக்கு இப்போ எத்தனையோ தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய தியான மையங்கள்லாம் இருக்குது, பெரிய பெரிய குருமார்கள்லாம் இருக்கிறாங்க. அங்கே பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கூட்டங்கள் போகுது, லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள்லாம் போகிறாங்க. போயிட்டு அவ்வளோ மக்களாக போகிறாங்க. ஆனால் தியானம் செய்கிறார்களா என்று பார்த்தால் ஒன்றும் தெரியவில்லை. தியானம் பண்ணுறாங்களா, எதுக்காக அவ்வளோ கூட்டம் போகிறாங்க, பெரிய பெரிய ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. அவ்வளோ பணங்கள் அங்கே போய் ஆசிரமங்கள் அவ்வளோ பணங்கள்லாம் செய்கிறது. அப்போ அங்கே போகக்கூடிய மக்கள் எல்லாருமே தியானம் பண்ணுறாங்களா என்னன்னு பார்த்தா ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. இப்படி தான் இந்த கூட்டங்கள் எங்கே இருந்தால் வருதுன்னு சொல்ல முடியாது, அவ்வளோ கூட்டங்கள் இருக்குது. அப்போ அவ்வளோ கூட்டங்கள் போகிறாங்கன்னா போய் யாராவது தியானம் கற்றுக்கிட்டாங்களா, என்ன பண்ணுறாங்களோ ஒன்றும் தெரியலை. மக்கள், இந்த உலகத்தில் மக்கள் பல விதங்களில் பல பேர் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, எவ்வளவு தவறுகள் போன்ற பல விஷயங்கள் உலகத்தில் இப்போ நடந்துகிட்டே இருக்கு. காரணம், மனிதன் இந்த விஞ்ஞானத்தை கற்றுக்கொண்டு அந்த தியான பயிற்சிகளை, மூச்சு பயிற்சிகளை நாம் செய்யாத காரணத்தினால தான் நமக்கு இதனுடைய விஷயம், நம்முடைய மனதினை பற்றி புரியவில்லை. அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் தான் இருக்குது. நம்முடைய மனசை பற்றி புரிஞ்சுக்கிட்டு தியானங்களை ரெகுலராக தினமும் பண்ணோம் அப்படின்னா, நம்முடைய உடலும் மனதும் நம் கையில் வந்துடும். அதாவது இப்பொழுது மனமானது நம்ம என்ன பண்ணுது, ஆட்டு வீச்சிட்ருக்கு. மனது சொல்படி தான் நம்ம நடந்து கொண்டு இருக்கின்றோம். இப்போ நமக்கு இந்த விஷயங்கள் புரிஞ்சிருச்சு, இந்த மனதை எப்படி இயக்கணும் அப்படின்னு மனதை பற்றி ஓரளவுக்கு புரிதல் வந்துருச்சு அப்படின்னா, இந்த மனம் நாம் சொல்லுபடி கேட்கும். அப்போ புரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த மனமானது நாம் சொல்வதை கேட்கும். அந்தளவுக்கு நாம் இந்த மனசை வச்சுக்கணும். அதுக்கு இந்த தியான பயிற்சிகள்லாம் தினமும் மூச்சு பயிற்சிகள்லாம் செய்வது நல்லது. மக்கள் யாரோ ஒருத்தங்க தியானம் பண்ணுறாங்க, யாரோ ஒருத்தங்க சன்னியாசியாக போகிறாங்க,
தெருவில் ஒருத்தன் தாடி வளர்த்துட்டு சாமியாராக இருக்கிறான். அப்போது மக்கள் அவராக என்ன பண்ணுறாங்க, நம்மளாம் எதுக்கு தியானம் பண்ண வேண்டும்? மக்களுக்கு அந்த ஒரு தியானம் செய்பவர்களை பார்த்தா ஒரு முட்டாள்தனமாக தெரிகின்றது. ஒரு சாமியாரை பார்த்தா பார்ப்பதற்கு முட்டாள்தனமாக தெரிகின்றது. அவன் என்ன இப்போ சாமியார், அவன் ஒரு தாடி வளர்த்துட்டு சாமியாராக இருக்கிறான், அவன் என்ன தியானம் பண்ணிட்டு உட்காந்துருக்கிறான். தான் புத்திசாலி போலவும் தியானம் செய்பவர்கள் தாடி வளர்த்துட்டு சாமியாக இருக்கிறவங்க முட்டாள்கள் போலவும் மக்கள் நினைக்கிறாங்க. இந்த உலகம் ஒரு விழிப்புணர்வான ஒரு உலகம். இந்த உலகத்தில் நாமும் விழிப்புணர்வாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் விழிப்புணர்வு இல்லையெனில் இந்த உலகத்தில் நாம் வாழ முடியாது. ஏன்னா இந்த உலகம், இந்த பூமியானது விழிப்புணர்வால் ஆக்கப்பட்டிருக்கு. அந்த விழிப்புணர்வில் நாமும் அந்த விழிப்புணர்வை என்ன பண்ணணும், கற்றுக்கணும். கற்றுக்கிட்டா அந்த பூமியில் எப்படி வாழணும் அப்படின்னா வாழ முடியும், பிரச்சனை இருக்காது. யாரோ ஒரு சாமியார் விழிப்புணர்வை கற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் என்றால் நம்ம அப்படியே நம்மளும் வாழ்ந்துக்கலாம். தியானம் பண்ணாமல் அவர் சாமியார், நம்ம சாமியார் கிடையாது, நம்ம கல்யாணம் பண்ணிட்டோம், குழந்தைகளை பெற்றுவிட்டோம், நமக்கு அழகான மனைவி குழந்தைகளாக இருக்காங்க, நம்ம குடும்பத்தை பார்த்துக்கணும், நமக்கு தியானங்கள்லாம் செட் ஆகாது, ஒத்து வராது, நமக்கெல்லாம் முயற்சி பண்ண பார்த்தா என்னால் விட முடியல, அசைவ உணவு சாப்பிட்றதை தவிர்த்து பார்த்தேன் என்னால் முடியலை, அதனால் எல்லாத்தாலும் முடியாது அப்படின்னு மக்கள் எல்லாம் நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. இது தனி மனிதனுடைய ஒரு கட்டுப்பாடு, மனதினுடைய கட்டுப்பாடு, தனி மனிதனுடைய ஒரு முயற்சி. யாராலும் முடியாது, என்னால் முடியும் அப்படி கிடையவே கிடையாது. ஒரு தனி மனிதனுடைய வைராக்கியம் தான் இதற்கு தேவை. பெருசாலாம் ஒன்றும் வைராக்கியம் வேண்டாம். தினமும் ஒரு 10 நிமிடம், ஒரு 5 நிமிடம் கண்களை மூடி அமர்ந்து ஒரு மூச்சு பயிற்சி பண்ணுறது, இது ஒரு வழக்கப்படுத்திட்டா போதும். பசிக்கும் போது உடனே சாப்பிடுவது எவ்வளோ முக்கியமாக இருக்குது. அதே போல் நம்முடைய இந்த மூச்சு பயிற்சிகள் தினமும் செய்வதை ஒரு பழக்கப்படுத்தி கொள்ளணும். பழக்கப்படுத்தும் போது அது வாழ்க்கை என்ன நலமாக இருக்கும். யாரோ ஒரு சன்னியாசி துறவி அவர் மட்டும்தான் பண்ணணும், நம்ம வந்து பண்ணக்கூடாது. நமக்கு நம்ம அழகான மனைவி நம்மகிட்ட இருக்கா, நல்ல ஒரு குழந்தை இருக்குது, நமக்கு அவங்கள பார்த்துக்கணும். என் குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு எனக்கு டைம் இல்லை, மிகவும் வருத்தமாக இருக்குது, என் குழந்தைய பார்த்துக்கணும், குழந்தை யார் பார்த்துப்பா? இது போன்ற ஒரு விஷயங்களையும் மக்கள் வந்து பேசிக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, இது ஒரு சாக்கு போக வைத்துக்கொண்டு தியான பயிற்சிகளை மூச்சு பயிற்சிகளை செய்ய மாட்டேங்காங்க. யாரும் ஒரு சாமியாரோ தாடி வளர்த்த ஒரு சன்னியாச்சியும் இங்கே மூச்சு பயிற்சி பண்ண போகிறது இல்லை. அவங்களும் பண்ணுவாங்க, ஆனால் எல்லாரும் ஒத்துழைக்க வேண்டும். அனைவரும் என்ன பண்ணணும், இந்த தியானம் மூச்சு பயிற்சிகளை அனைவரும் செய்ய வேண்டும். ஒருவர் செய்வார், ஒருவர் செய்ய மாட்டோம்னா இந்த உலகத்தில், இந்த பூமியில் வாழ்க்கை நடத்த முடியாது. அது மிகவும் கடினம். ஏனென்றால் இந்த பூமி ஒரு விழிப்புணர்வான ஒரு கான்சியஸ் பிளானட், விழிப்புணர்வான பூமி. இந்த விழிப்புணர்வான பூமியில் நாமும் விழிப்புணர்வை செலுத்தினால் மட்டும்தான் இங்கே நாம் இயங்க முடியும். இல்லை என்றால் இயங்குவது கடினம். அதனால் யாரோ ஒருத்தங்க சாமியார் மட்டும்தான் அந்த மாதிரி பயிற்சிகள்லாம் செய்வாங்க, எங்களுக்கு தேவையில்லை என்றால் இங்கே வாழ்வது கடினம். அதனால் வந்து அனைவரும் ஒருவர் மட்டும்தான் பயிற்சி பண்ணணும் அப்படின்னு நினைக்காம எல்லாரும் அவரவர் முயற்சிக்கு ஏற்ப அவரவர் சிறிது முயற்சி பண்ணி தினமும் ஒரு 5-10 நிமிடம் மூச்சு பயிற்சி செய்வதனால் என்ன ஏற்படுது, ஒன்றும் ஆக போகிறதில்லை. நமக்கும் உடல் மனதுக்கு ஒரு சார்ஜ் ஏற்றுற மாதிரி ஆகி போயிடும். உடல் மனதும் ஒரு புத்துணர்ச்சியாக ஆரோக்கியமாக இருக்கும், நம்மை சார்ந்து இருப்பவர்களுக்கும் நலமாக இருக்கும். இதுதான் முக்கியம். என்னால் முடியாது அப்படின்னு சொல்வதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. முடியாதுன்னு எதுவும் கிடையாது. சில பேர் ரொம்ப சொல்கிறாங்க, நான் அசைவ உணவை விட்டு பார்த்தேன், என்னால் முடியலப்பா, அசைவ உணவை என்னால் விடவே முடியலன்னு சில பேர் பெருமையாக சொல்கிறாங்க, ரொம்ப பெருமையாக சொல்கிறாங்க. என்னால் அசைவ உணவுகளை விட முடியவில்லை. இது பெருமை கிடையாது. விட முடியலன்னா அது நம்மளுடைய முடியாதுன்னு எதுவும் கிடையாது. இது நம்மளுடைய ஒரு முயற்சி தான். அசைவ உணவு ஆசைகள் எப்பவுமே ஆசைகள் மனிதனை விட்டு போகவே போகாது. நாம் தான் ஆசையை விடணுமே தவிர ஆசை நம்மளை விடாது. நம்ம ஒரு விஷயத்துலேருந்து விலகி போகணுன்னா நாம் தான் அந்த ஆசையை விடணும். எடுத்துக்காட்டு ஒரு காம ஆசை இருக்குன்னா கூட காம ஆசையை எவ்வளோதான் அதை அனுபவித்தாலும் அந்த ஆசை இருந்து கொண்டே தான் இருக்கும். காரணம் மனம். நாம் தான் அந்த ஆசையை விட வேண்டுமே தவிர அது நம்மை விடாது. நாம் தான் அதை விட வேண்டும். அதே போல் எந்த ஒரு ஆசையாக இருந்தாலும் நாம் தான் அதை விட வேண்டும். என்னால் விட முடியாதுன்னு சொல்ல முடியாது. சொல்வது பெரிய விஷயம் கிடையாது. விட முடியவில்லை என்றால் இங்கே வாழ்வதும் மிகவும் கடினமாகத்தான் இருக்கும். உடலுக்கும் மனதுக்கும் ஆரோக்கியத்தை தராது. அதனால் ஒவ்வொரு மனிதனும் தியான பயிற்சிகளை மூச்சு பயிற்சிகளை கற்றுக்கொள்ள வேண்டும். கற்றுக்கொண்டால் நமக்கும் நல்லது. பல வீடியோவில் போடுறாங்க. அந்த சில வீடியோக்கெல்லாம் போட்டாங்கன்னா அந்த உணவு சாப்பிடுவது போன்று
உணவு சமையல், வெளியே ஊர் சுற்றுவது போல் அந்த விளாக்ஸ்லாம் போடுறாங்க. அதெல்லாம் போடும்போது பார்த்தீங்கன்னா பல ஒரு வீடியோ போட்டு ஒரு 5 நிமிடத்தில் பார்த்தீங்கன்னா பல லட்சக்கணக்கான வியூஸ், ஆயிரக்கணக்கான வியூஸ், லைக்ஸ்லாம் போகுது. இந்த மாதிரி வாழ்க்கைக்கு தேவையான ஒரு நல்ல ஒரு விஷயங்களை பேசக்கூடிய ஒரு ஆன்மீக சம்பந்தமான ஒரு விஷயங்களை பேசுகிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு வியூஸும் கிடையாது. அது சம்மந்தமாக ஒரு டவுட்டு கேட்டு நம்முடைய சப்ஸ்கிரைபர்களுக்கு ஒரு கமெண்ட் கேட்குறோம், ஒரு கமெண்ட்ஸும் கிடையாது. நீங்கள் உங்கள் கமெண்ட்டுகளை நீங்கள் தெரிவித்தால்தான், சந்தேகத்தை உங்கள் கமெண்ட்களின் மூலம் தெரிவித்தால்தான் நான் அதற்கடுத்த வீடியோக்களில் என்னுடைய அதற்கான பதிலை அடுத்தடுத்த வீடியோக்கள் என்னால் போட இயலும். இதற்கு அதான் இது முக்கியமான வாழ்க்கைக்கு முக்கியமான ஒரு விஷயம். தியானம், மூச்சு பயிற்சி வாழ்க்கைக்கு மிகவும் இன்றியமையாத ஒரு விஷயம். எப்படி நமக்கு பசிக்கும் பொழுது உணவு உண்ண வேண்டும் என்பது எவ்வளோ முக்கியமாக இருக்குதோ, அதை விட முக்கியமாக என்ன, இந்த உடலை, இந்த மனதை எவ்வாறு சரியான முறையில் ஆரோக்கியமாகவும் அமைதியாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்பது மிகவும் முக்கியமானது. இதை நாம் என்ன பண்ணணும், கற்றுக்கொள்ள வேண்டும். இது ஒருத்தர் தான் நம்ம இந்த பயிற்சியிலே கற்றுக்கொள்ள வேண்டும், மற்றவர்கள் கற்றுக்கொள்ளக்கூடாது என்று நினைப்பதை விட்டுவிட்டு அனைவரும் என்ன பண்ணுவோம், அவர்களால் முடிந்த அளவுக்கு இந்த பயிற்சிகளை செய்ய வேண்டும். அப்போ தான் நலமாக இருக்கும். அனைவருக்கும் நன்றி.